அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புலாவ் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 24 கேரட் ரைஸ்லேருந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு வட்டை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 50 ml நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கத்தில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதே இப்போ சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், ரம்பையில் 4, 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. புதினா மல்லி வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வந்த பிறகு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து 15 மினிட்ஸ்க்கு ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்புலாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு ரெடி ஆகியிருக்கும். இப்போ வந்து சம்பா கோதுமை கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரம்பையில் 2 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய்லேயே. இப்போ வந்து 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். அதே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் சம்பா கோதுமை ரவைக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து 4 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். 4 விசில் வந்த பிறகு இப்போ 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. அதில் நான் இன்னும் கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப் வந்து ரவை எடுத்தேன். அதே அளவு வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 1:1 ரேஷியோ தான். அப்போ தான் நல்லாயிருக்கும். துருவின பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம்.